மீண்டும் நீங்கள் இணைந்திருப்பது தரம் 10க்குரிய 2ஆம் மொழி சிங்கள ஜூம் வகுப்பில் நாம் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 4வது பாடம் மகே அம்மா என்ற பாடத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான தாய்மை அன்பை காட்டும் ஒரு அற்புதமான மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கவிதை. சரி, இப்ப இதுல உள்ள ஒத்த கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளே. சமான பத. சமான பத. சமான பத. நான் மவுசால் எழுதுறது நீங்க ஒழுங்கா தெளிவா எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? கான்சர் சும்மா கிறுக்கி கொண்டே இருப்பாரு. நாங்க தான் படுற பாடு எழுதுறதுக்கு. அப்படித்தான். நாங்க மோசம் எழுத நீங்க நல்லா எழுதணும். சரி, இப்ப பாருங்க. சமான பத எழுதி கொள்ளுங்க. உலகத்தின் உருவாக்கம் அம்மா. அம்மாக்குள்ள சமான பதையை எழுதிக்கொள்ளும். நீங்களே சொல்லுங்க. அம்மாக்குள்ள சமான பதைய. மவ. ரைட், எழுதி கொண்டு போவோம். மாவ. அப்புறம் மாதா. மாத்தா. எக்ஸலன்ட், சூப்பர். அப்புறம் அவ்வளவுதானா? அவ்வளவுதானா தெரியும்? மேனிய பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சது பரவாயில்லை. அவங்க எவ்வளவு நமக்கு செய்யறாங்க, அவங்களுக்காக நிறைய ஒத்த கருத்து சொற்களை பார்த்தா என்ன குடியா மொழி வைக்கணும். மேனிய. மேனியில மேனிய. மேனியண்டா ஆமா. நம்ம சில நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மார்னிங் அசம்பிளியில சிங்கள ஸ்பீச் எல்லாம் பண்ணுவாங்க சில டீச்சர்ஸ் மாதிரி. මේ අවස්ථාවේ පැමිණි සිටින ගුරු මේනියන් සහ ගුරු පියාණන්ට මගේ சுப பேத்தும் சுப உதயசன பேத்தும புதகரமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு வந்திருக்கும் இருக்கின்ற ஆசிரியர் தாய்மார்களுக்கும் ஆசிரியர் தந்தைமார்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று காலை கூட்டங்கள்ல சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இருக்கிறாங்களா ராசிதா? எங்க ஸ்கூல்ல சிங்கள டீச்சர்ஸ் மாதிரி இல்ல சார். அதனால உங்களுக்கு நியாயம், நீங்க கேட்க சான்ஸ் இல்லை. அப்ப ஆசியா உங்களோட ஸ்கூல்ல சிங்கிள் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களா? அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லி இருப்பாங்க. நாங்க எல்லாம் அதெல்லாம் கவனிக்கிறதா? உள்ள பாடத்தை கவனிக்க டைம் இல்லை. இதுல மேனிய பியா என்ன? சாரி, மேனி என்றாலும் தாய். இன்னொன்று சொல்லுவாங்க மாத்ரு பூமி என்று சொல்லுவாங்க. அது என்ன மாத்ரு? மாத்ரு அப்படின்னாலும் அம்மா தான். மாத்ரு பூமிய தாய் நாடு. மாத்ரு தாய். சரியா? போகும் தானே? தினித்தியன்னு சொல்லுவாங்க. தியனியே இல்ல, தினித்திய. அதெல்லாம் தேவையில்லை. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாவ, மாத்தா, மேனிய, மாத்தா. அடுத்த பக்கத்துல நீங்க சமான பதைக்கு பதிலா அங்கிட்டு சைட்ல சமான பதைக்கு கொஞ்சம் மங்கால அல்லது கீழே விருத்த பதன்னு போட்டுக்கொள்ளணும். விருத்த பதன்னா என்ன? எதிர்கருத்துள்ள சொற்கள். இதை நீங்க படிக்க கொள்ள ஒத்த கருத்து எதிர்கருத்தையும் படிக்கிறீங்க, அப்படி தமிழாக்கத்தையும் படிக்கிறீங்க. ஒரு சிங்கள சொல்லுக்கு சமனான இவ்வளவு பதங்கள் இருக்குன்னு படிக்கிறீங்க. அப்ப மற்ற பிள்ளைகளை விட நீங்க திறமையா தான் இருப்பீங்க. சரி, எழுதிட்டீங்களா? ஆம் சார்.
சரி, இப்ப விருத்த பதையில் எழுதிக் கொள்ளுங்க. மாத்தண்ட அடுத்தது யாரு? தாத்தா. வெரி குட், எழுதிக் கொள்ளுங்க. தாத்தான்னு எழுதிக் கொள்ளுங்க. தாத்தா கொத்த கருத்து சொல்லலாமே. பியா. வெரி குட். பியா. அப்புறம் அவ்வளவுதானா? அப்பா மாறுற நிலைமை இப்படியா போச்சுதே. ஒரு த்ரீவில்ல பார்த்து நான் பின்னுக்கு எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு வாக்கியங்கள். நான் அழகா வாசிக்கிறது நான் ரொம்ப விருப்பம். த்ரீவிலுக்கு பின்னுக்கு எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு இது என்ன, ஒவ்வொரு வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. எழுதியிருப்பாங்க. என்னது, லிந்த மகேனாம் மா லிதேனாம் வாலட்டம் போனது பிராசன அப்படி எழுதியிருந்தான். கிணறு ஏண்ட, கிணத்துக்குள்ள நான் இருக்கிறேன், ஏண்ட கிணறு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இன்னொன்று எழுதியிருந்தாங்க, அம்மா ரத்தரான். எப்படி? அம்மா ரத்தரான். அம்மா தங்க மாதிரி. கீழே போட்டிருந்தான் ஒரு சொல், அதுதான் மனசுக்கு அடிச்சுட்டு அப்படியே. அம்மா ரத்தரான், தாத்தா பித்தலன்னு போட்டிருந்தான். எப்படி? தாத்தா பித்தளை. என்ன செய்ய? வேலை செஞ்சு செஞ்சு பித்தளையா போயிருக்கிறாங்க. அது திருவிழ்காரன் சரியா தான் எழுதியிருக்கிறான். சரியா? அப்படித்தானே? நான் இந்த வீடியோல ஒரு இதோண்டு போட்டேன், சாரி யூடியூப்ல ஒரு இதோண்டு போட்டேன், பார்த்தீங்களா ராசிதா? இது பார்த்தீங்களா ஆசியா? அம்மா மட்டும் இல்ல, தந்தையும் மிகவும் பெருமதியான ஒருத்தர் தானே. தந்தையும் பெருமை மிக்க ஒருத்தர் தான். அப்படித்தானே? ஸ்கிரீன் தெரியுதா? சத்தம் கேக்குதா? ஓ சார். சத்தம் கேக்குதா? ஓ ரைட். 11ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட ஒரு இது உண்டு, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். வெளிநாடு சென்று பல வருடங்களுக்கு உயர்கல்வியை முடித்துவிட்டு தங்கள் தாயம் திரும்பும் 2 மகன்களும் தனது தாயையும் தந்தையும் விமான நிலையத்தில் வைத்து சந்திக்கும் போது ஏற்படும் நிகழ்வு மனதை நிகழ வைக்கிறது. பாருங்க. கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சரி, அப்ப 2 பேரும் அப்படியே 2 கண்கள் மாறினா சரி. அடுத்து எழுதி கொள்ளுங்க. ஒத்த கருத்துக்கு கீழே அந்த தாத்தாக்கு அப்பச்சின்னு சொல்லுவாங்க. அப்பச்சி. அதுக்கு எதிர்கருத்தில் எழுதிட்டு அப்பாச்சிக்கு நேரம் எழுதி கொள்ளுங்க. இந்த தாத்தாக்கு நேரம் அப்பாச்சின்றாலும் அப்பாதான், பியாண்டாலும் அப்பாதான், தாத்தாண்டாலும் அப்பாதான், மாத்ரூண்டா அம்மா, பீத்ரூண்டா அப்பா. அவ்வளோ பேர் அவ்வளோ குவாலிட்டி இல்லாம இருக்கணும். மாத்ருணிவாடுன்னு சொல்லுவாங்க. பிரசுத்தனிவாடு அந்த என்னது பிரசவ விடுமுறை கொடுப்பாங்கல்ல அரசாங்க ஊழியர்கள் பெண்களுக்கு. இப்ப ஆண்களுக்கும் இப்ப மனைவிக்கு குழந்தை கிடைக்கிறேன்டா அவங்களுக்கு 3 மாதம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப அப்பா அம்மாருக்கு இல்ல. ஆனா புதிய சட்டப்படி பீத்ருணிவாடுன்னு ஒரு 3 நாள் கொடுக்க போறாங்களாம். சொல்லி கொண்டு வராங்க பீத்ருணிவாடு. அந்த அப்பாக்கும் கவலையத்தானே இருக்கும். சரி, ஒரு 3 நாள் கொடுக்க போறாங்களாம். அதுக்கு எங்க குழந்தைய பார்க்க போறாங்களோ இல்ல இங்க இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை, அது அவங்களோட விஷயம். அப்ப அதெல்லாம் அந்த தாத்தாக்கு சொல்ற கருத்து சொற்கள். ஓகேயா? ரைட். அடுத்தது குச. குசேண்டு எழுதாதீங்க, குசண்டு எழுதி கொள்ளுங்கள், அல்லது படேண்டாலும் சரி. குசண்டா ஒத்த கருத்தை படு. ஆதரைய அதுக்கு நீங்க செனஹசன் எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? இன்னும் இருந்துச்சு செனஹசன். செனஹச ஆதரை. லே. லேக்கு ஒத்த கருத்து என்ன சொல்லுங்க பாப்போம். யாராவது பாப்போம், யாரு சொல்றீங்க? 9ஆம் ஆண்டு படிச்சோம். ருயனையில ஆரம்பிக்கும். ருதிரைய. வெரி குட். ருதிரைய. ருதிர பரீட்சான்னு சொல்லுவாங்க. இரத்த பரிசோதனை ஹாஸ்பிட்டல் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு கொள்ளுவாங்க. நிதிண்டா நீங்க. நிதி எதிர்கருத்தில் எழுதி கொள்ளுங்க. நிதி அவதி. நிதிண்டா தூக்கம், அவதிண்டா முழிச்சுக்கொண்டு விழித்துக் கொண்டு இருக்கிறது. நிதி அவதி. நிதி என்னவா அவதி அவதி வேணும்னு சொல்றது. எத்தி நெத்தி. சார் எத்தின்டா போதும்ன்ற அர்த்தம் வருங்களா? போதுமும் வரும். எத்தனை எத்தனை சொல்லுவாங்க, இருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து தெடி. எத்தி எத்தி தெடிக்கணும். என்ன தெடிண்டா அதுக்கு ஒத்த கருத்தில் சரி எடுக்க இயலாது. அதாவடா கண்ண வந்து வரும். என்ன ரைட். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க மேக் பண்ண தேவையில்லை, முக்கியமானது பார்த்து கொள்ளுங்க. கீ. கீக்கு ஒத்த கருத்து ஹிந்து. சிந்துவ கீதைய அப்படி எழுதி கொள்ளுங்க. பாலாண்டா பெண்வா. காட்டி பெண்வா. ஒத்த கருத்தை சரியா?
இதுல எதிர்கருத்து வேணுமென்று எழுதி கொள்ளுங்க. பெண்வா, எதிர்கருத்து சொல்லுங்க அப்ப யாராவது. நொபென்வா, காட்டாம. ஓகேயா? ஒத்த கருத்தம் கூட வார எக்ஸாமுக்கும் ஒத்த கருத்தம் கூட வாரது. 3 வரும், எதிர்கருத்து 2 வரும். பத்துக்கு பத்துன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். கருணாண்டா, கருணைக்கு என்ன எழுதி கொள்ளுங்க, எழுத போறீங்க. கருணா, தயா, குணேன். குணேன்றது குணம், குணம், குணே, கதி குண அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்ப கருணா ஒன்று எழுதி கொள்ளுங்க. கருணா கொத்த எடுத்து எழுதி கொள்ளுங்க. கருணா, கருணாவேண்டு எழுதி கொள்ளுங்களே பிள்ளைங்க. கருணாவுக்கு நம்ம என்ன எழுதுறது? தயாவை, அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமானதுக்கு அதில் ஒத்த கருத்தம் தயாவுன்னு சொல்லுவாங்க. அல்லது இப்படியும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? தயாபர், தயாபர அம்மான்னு சொல்லுவாங்க. தயாபர, கக்கபரையில தயாபர. காருணிக்க, நீங்க தொழில்முறை அரசு கடிதத்தில் எழுதுவீங்க. காருணிக்கவ இல்லாசிட்டுமி, மிக கருணொழியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு, எனது கோரிக்கையை நிறைவேற்றுவீர். காருணிக்க எந்த நாயன் வரும்? மூர்த்தஜ நாயன். காருணிக்க. ஓகேயா? காருணிக்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு. ಜಾತಿಕ ಅಧ್ಯಾಪನ ಆಯತನೆ விஷய நிர்தேசி நிலதாரி வெண்மாத்தோடு, அதாவது தேசிய கல்வி தேசிய கல்வி திணைக்களம் உங்களுக்கு தெரியும், மார்க்கமில் இருக்கு. அந்த புக் எழுதுறவங்களால அறிமுகப்படுத்தப்பட்ட பாடல் தனம் இது. தனுவ இதனுடைய அந்த இயல் லிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை. அது யாருக்கு சொந்தம்? விஷாரத எட்வர்ட் ஜாய்கொடி, அவருக்கு தான் சொந்தம். சொர வரிசை லிப்பிய 105 P2A 105ஆம் பக்கத்துல இருக்கான். அதெல்லாம் அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க குறிப்பிடுவாங்க. இல்லாட்டி காப்பிரைட் பிரச்சனை வருது, ஒருத்தருக்கு கம்மின்னு ஆட்டையை போட இயலாது. என்ன, நாங்க யூடியூப்ல அந்த பாட்டு இந்த பாட்டு ஆட்டையை போடுற மாதிரி அங்க போட இயலாது, காப்பிரைட் பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க. அதனால யார் அவங்களோட அனுமதியோட இதை எடுத்துப்பாங்க. அதுதான் கீழே போட்டு இருக்காங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்லதானே? ரைட். அப்ப இதை நீங்க செஞ்சு அனுப்பணும் எனக்கு. கிரியாகாரகமாக கேட்க பிலித்துரு தோரான்னு விடைகளை தெரிவு செய்யட்டாம். මෙම ගීතයෙන් කියවන්නේ කුමක් ගැනද? කියන්න. මෙම ගීතයෙන් කියවන්නේ කුමක් ගැනද? මොනව ගැනද කියන්නේ? දුක සැපද, මව්ගුණද, හදවතද, මොනව ගැනද? மௌகுண மவுகுண. எக்ஸலன்ட். அதாவது தாய் குணவியல்புகளை பத்தி, தாயோட குணவியல் பத்தி குறிப்பிடப்படுகிறது. சரி, அடுத்தெல்லாம் நீங்க செஞ்சு அனுப்பணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்மா தருவாகே குசகின்ன நிவான்னே கேசேத. அம்மா குழந்தையிட குசகின்ன பசிய நிவான்னே கேசேத, போக்குவது எப்படி? குழந்தையிட பசியை எப்படி போக்குறாங்க அம்மா? நிதிகரவா ஒவதந்தி கிரிதி. அது நீங்க தான் கிரிதி. எழுதணும். நீங்க எழுதணும். இப்ப சொல்லாதீங்க, நீங்க எழுதி அனுப்புங்க. அம்மா தருவாட்ட கேமக்கெவ்வே கெசேது. அம்மா தருவாட்ட கேமக்கெவ்வே கெசேது. அம்மா குழந்தைக்கு சோறு ஊற்றியது எப்படி? சோறு ஊட்டினாங்க. ரைட், அது உங்களுக்கு தெரியும். நிதிகரவமி, நலவமி, கவிகி கியமி.
அதை நீங்க தெரிஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்க. தருவா எவ்வே கொஹேட்டது. தருவா அந்த குழந்தைய எங்க அனுப்பினாங்க? எல்லாம் அவங்கள வளர்த்து ஆளாக்கி இந்த அதை ஒரு குழந்தை பருவத்துல முதல்ல எங்க அனுப்பினாங்க? கடைக்கா? பாசலட்ட வீட்டுக்கு, இந்த பாடசாலைக்கு, கெதரட்டு வீட்டுக்கு, கடைட்டு. ரைட். 5வது பாசலட்டு யாவண்ண காலின் அம்மா தருவாட்ட துண்ணே போனவது. இந்த பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு முந்தி எல்லா குழந்தைகளுடைய பாடசாலை வந்து அவங்களோட குடும்பம் தான். நல்ல குடும்பமா இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா அப்பா படிச்சுதான் இருக்கணும் இல்ல, நல்ல குணவியல்கள் கொண்ட குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. பல்கலைக்கழகம். அப்ப உங்களோட குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பா எல்லாம் ஆசிரியர்கள். பாடசாலையில படிக்கிறதுக்கு முந்தி நீங்க அங்கதான் படிச்சு வாரீங்க. நர்சரிக்கு போறதுக்கு முந்தி எல்லாம் அம்மான்னு அந்த உச்சரிப்பு எல்லாம் வீட்டுல பழகிட்டு தான் வாரீங்க. அப்ப இதுல கேட்கிற கேள்வி என்ன? பாசல்ட்டு அவன் கல்வி பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு முந்தி அம்மா தருவாட்டு துண்ணே மூணாவது அம்மா அந்த குழந்தைக்கு என்னத்தை கொடுத்தாங்க? எதையாவது கொடுத்திருப்பாங்க. மவுகுண ஒபதான் துக்கசெப்ப. சரி, கிரியாகாரகம் அங்க தேக்க ஹீஸ்தன் புறவன்னு கியவான் இடைவெளி நேரப்பட்டம் வாசிக்கட்டும். இதுல தந்து இருக்கிறாங்க சொற்கள் என்ன? அம்மா தருவா எப்படி வரும்? நான் ஒன்றதான் செஞ்சு காட்டுறேன். அம்மா தருவா, அம்மா தருவா நலவனவா. அம்மா தருவா நலவனவாண்டா அம்மா குழந்தைய நலவனவன் என்ன பிள்ளை? தாளாற்றுறது. தாளாற்றுறது தெரியாட்டி அந்த சொல்லறி முதுக்கில் எழுதி கொள்ளுங்க. நலவனவாண்ட தாளாற்றுறது. அம்மா குழந்தைய தாளாட்டுகிறார். அம்மா பத் அதை நீங்க எழுதி கொள்ளணுமே. அடுத்தது அம்மா சோறு என்ன செய்வாங்க குழந்தைக்கு? அம்மா இது எல்லாம் அம்மா குழந்தை அந்த அவங்கள வச்சுதான் எல்லாம் எழுத வேண்டியிருக்குது. அம்மா ஒவதான் ஒவதான் ஒவதான்ட புத்திமதிகள். அம்மா புத்திமதிகள். தருவா பாசலட்ட யாகமாக. சரி, எல்லாமே இருக்கு. சரி, அப்ப கிரியாகாரகம் அங்கத்துண செயற்பாடு 3 சமான வாச்சனை தோரன் இல்லையன் சொல்லுங்க. சரி, யஹமகன் என்ன? நேர்வழி. நேர்வழி சொல்லறிமுகத்துல இருக்கு. யஹமக நேர்வழி. நரகமகண்ட கெட்ட வழி, யஹமகண்ட நேர்வழி. லோவத்துரா முஸ்லிம் ஜனையாட்ட யஹமக பெண்ணு அவசன் நபித்துமா முகமது நபித்துமான்னு சொல்றது. முஸ்லிம் மக்களுக்கு நேர்வழி காட்டி இறுதி நபி முகமது நபி. அப்படி சிங்களத்துல ஸ்பீச் எல்லாம் பண்ணுவாங்க இஸ்லாமிய தினத்துக்கு சிங்களத்தால். ராசிதால் ஸ்கூல் சிங்கள டீச்சர் இல்லைன்னு. சரி சரி, அது உங்களோட பிள்ளை இல்லை. ரைட். கிரியாகாரகம் துணண்டா செயற்பாடு 3 அதை நம்ம பார்த்தோம். என்ன இல்ல சாரி, இதுலயும் இடைவெளி தந்திருக்கிறாங்க, சொற்கள் தந்திருக்கிறாங்க. எவ்வளவு லேசான பாடம் என்ன? தெரிவு செஞ்சு எழுதி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதான். இது என்னது? ஒத்த கருத்து சமான வச்சனை. பாருங்க, வச்சனண்டாலும் பத. இந்த வச்சனண்டா அது கொத்த கருத்து என்ன அதை பிடிச்சு கொள்வோம். வச்சனண்டாலும் பதண்டாலும் ரெண்டு ஒன்று தான். வச்சன பத, வச்சனைய பதைய அப்படின்னு வரும். இது பன்மையில இருக்கு. சொற்கள் சொற்கள் சமான புத்தகத்துல சொற்கள். மவ உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கு. நம்ம எழுதினது இருக்கா? லேசானது இருக்குன்னு. விதுகலை இதுக்கு நம்ம பார்ப்போம். விதுகலை நான் தர இல்லை, பாசலை அல்லது வித்யாலயன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாசலைக்கு புத்தகம். வித்யாலயம். சிந்து கீன்னு சொல்லுவாங்க, கீதைன்னு சொல்லுவாங்க. ஆதரைய உங்களுக்கு தெரியும், செனஹாஸ். அதுக்கு இன்னொன்று எழுதலாமே, செனஹாஸ். வேற என்ன சொல்லுவாங்க? படத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஆதரைய ஆலய. ஆலய ஆலய என்றாலும் அன்புதான்.
அளவு கடந்த அன்பு. அளவு கடந்த அன்பு. அதை வச்சுதான் பிரச்சனை ஆறுது. எல்லாம் அளவோட இருந்தா சரி. அவவாதம்னா அவவாது Over ஓவர்தான். வெரி குட். மேல இருக்கேன, சாரி, ரைட். அப்ப அதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளணும். எழுதணும் எல்லாம், சும்மா படம் பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை. கீதை சந்தகன் மாவு குணலியான், இந்த பாடல்ல உள்ள அந்த தாய்மையிட அந்த குணவியல்புகள் பற்றி எழுதட்டான், குணங்களை பத்தி எழுதட்டான். ரைட். தசமச குசேதாரா, 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து லேக்கிரிக்கரலா மட்ட போவலாம். அப்புறம் மாவ துருளட்டு அரகின் வேற நிதிக்கரவா, அப்படி நிறைய இருக்கு. சரியா? அதுல அதாவது தாய்மை குணவியல்புகளை உணர்த்துற அந்த விடயங்களை ஒரு குழந்தையா இந்த பிள்ளையா நீங்க நினைச்சு இங்க எழுதணும். எழுதி அனுப்புங்க. சரி, அதுக்கு பிறகு நான் என் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேயா? எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்கு. 5 கிரியாக்காரகம் பகா, இதுக்கு எல்லாம் எழுதுறதுக்கு எல்லாம் பாடல்ல இருக்க, வேற யோசிக்க தேவையில்லை. 5 மௌகுண கீவன கீதே கயான். அப்பா இன்னும் இருக்கு. அம்மா கிட்ட கடுமிடம் இன்றைக்கு, அதையும் பார்த்து முடிச்சிடலாம். சரி, நான் வாசிக்கிறேன். டைம் இல்லை எங்களுக்கு, அடுத்த கிளாஸ் இருக்கு. நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன். நீங்க அந்த கட்டாயம் இந்த பாடல்களை எழுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிங்கள பிள்ளைகள் அதை ஒழுங்கா செய்வாங்க. இந்த பாடல் எழுதி அதுக்குள்ள தமிழாக்கத்தை எழுதணும். சிங்கள பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தமிழ்ல பாடல் வரும், அவங்க சிங்களத்துல தமிழ் கருத்து எழுதி கொள்வாங்க. அப்ப மறக்காது, பார்க்கக்குள்ள எல்லாம் ஞாபகம் வரும். ஒன்றும் மிஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஒப்ப ஹதவத்தை லேக்கி இருக்கலாம் அப்படின்டா, ஒப்ப ஹதவத்தை லேக்கி இருக்கலான்டா உங்களோட மனசு இதயத்தை பாலாக்கி. பாலாக்கினா பாலா போறது இல்ல, பால் கிரி கிரி பால் பாலாக்கி, அத பால் ஊற்றி ரசக்கரதி சுவையூட்டி குசகினி நிவலா. அப்படின்னா அந்த அதுல என்னதுன்னு சொல்லுவாங்க, ஹதவத்தன்னா அதை மார்ப பாலை உங்களுக்கு ஊட்டி ஒரு சுவையாக ஊற்றி உங்களுடைய குசகினி நிவலா, உங்களோட பசிய போக்கி ஒப தூருளே நிதி தரவா, ஒப தூருளே நிதி தரவா, உங்களோட மடியில என்னை உறங்க வைத்து. ஒரு குழந்தை பாடுறா, உங்களோட நீங்க பாலை தந்து என்ன உங்களோட மடியில தூங்க செய்த மாவேது மகிய அம்மா. மாவேது அந்த எடிதெடிக்கிறான்னு சொன்னீங்க, அதாவது என்னை உருவாக்கிய எனது அம்மா, என்னை வளர்த்த எனது அம்மா, பெம்பர அம்மா. அந்த இருக்கு பெம்பரன்னு, பெம்பர அதெல்லாம் அன்பு ஆதர பெம்பர, இதெல்லாம் ஒத்த கருத்த. அன்புள்ள அம்மா. இது பாட்டுன்னு யூடியூப்ல அடிச்ச வருமா இருக்கு. சுரத்தல்கர பாசலட்டையாவா, செல்லமா கொஞ்சி என்னை பாடசாலைக்கு அனுப்பி ஒவதாந்தி புத்திமதிகள் கூறி நிசிமக பெண்வா. நிசிமகைக்கு ஒத்த கருத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யகமக, எனக்கும் அது மறந்து போயிடுச்சு. யகமகண்டாலும் நிசிமகண்டாலும் ரெண்டும் ஒரே கருத்தை தரக்கூடிய பதங்கள். ஆகவே புத்திமதிகள் கூறி நல்வழி காட்டி. நிவான் பாத்தா, நிவான் பாத்தாண்டா நல்ல சொல். நிவான் பாத்தா, நிவான் பாத்தா வாந்தினி மகே மாதா. வாவ். இஸ்லாமிய முறைப்படி அது தடையா இருந்தாலும் சிங்களவங்க அப்படித்தான் எழுதுவாங்க. நிவான் பாத்தா, நிவான் பாத்தா அப்படின்டா ஜென்ம ஜென்மங்களாக வணங்குவேன் எனது அம்மா. செல்லமாக கொஞ்சி பாடசாலை அனுப்பி புத்திமதிகள் கூறி நேர்வழி காட்டின உன்னை ஜென்ம ஜென்மங்களுக்கு வணங்குவேன் எனது அம்மா, பெம்பர அம்மா, அன்பின் அம்மா. சரி, அவ்வளவுதான் அந்த விடயங்கள். இதுல ஏதாவது தெரியாத சொற்கள் இருந்தா கேளுங்க குயிக்கா.
சரி, இதுல ஒத்த கருத்து எல்லாம் நான் தந்தேன். ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. வந்தி மீண்டா வணங்குறது, நிவன்னா அந்த ஜென்மம்னு சொல்லுவாங்க, ஆத்மேண்டு நிவன் ஆத்மே அப்படின்னு மொத்த கருத்து எடுக்கலாம். அவ்வளவுதான். சரி, அப்ப இதோட முடிச்சு கொள்வோம். எங்களோட வகுப்போட தொடர்பு கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப்ல தான் போட்டு இருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. யூடியூப் உறவுகள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த கிழமை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான இரவாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். සියලු සුබදායි සෞභාග්‍යමත් රාත්‍රියක් උදා වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම සමුගන්නවා. සුබ රාත්‍රියක් සියලු දෙනාටම. நன்றி. வசலாம். வணக்கம்.